Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பொதுவா கீபோர்ட் டாப்ல செட்டிங்ஸ் ஆப்ஷன், மைக், GIF, emoji எல்லாம் இருக்கும். இப்போ இந்த கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா டாப்ல இருக்க வேண்டிய எந்த ஆப்ஷனுமே இல்ல. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கீபோர்டை ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த கீபோர்டில் டாப்பில் இருக்க வேண்டிய செட்டிங்ஸ், மைக், GIF அப்படி எதுவுமே இல்லை. இதையெல்லாம் திரும்பவும் டாப்பில் கொண்டு வரணும்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் தேவைப்படும். இந்த கீபோர்டில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் எங்கேயுமே இல்லை. இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் எதில் இருக்கும்னா ஈமோஜி ஸ்டிக்கர்ஸை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு திரும்பவும் இந்த ஈமோஜி ஸ்டிக்கரை லைட்டாக ப்ரெஸ் பண்ணாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் வரும். இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் தேர்ட் இருக்கக்கூடிய கீபோர்ட் லேஅவுட் அண்ட் ஃபீட்பேக் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் கீபோர்ட் டூல் பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆஃபில் இருக்கிற டூல் பாரை ஆன் பண்ணலாம். இப்படி ஆன் பண்ணுறதுனால ஹைடாகி இருக்கிற டூல் பார் எல்லாமே டாப்பில் முன்னாடி இருந்தது மாதிரியே வந்துடும். இனி பேக் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எல்லா டூல் பாருமே டாப்பில் வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.